தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சேர்ந்த மரத்தை சார்ந்த சவரிமுத்து சிரோன்மணி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்று 22வது பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்தோணி டீனுவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், வெற்றி பெற பெனிட்டாவுக்கு சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். பெனிட்டாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். கட்டிட தொழில் முன்னேற்றத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மத்தளம்பாறை திருவாளர் மைக்கேல் ஜீவகன் ஞான செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோஸ் பாலுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஜோஸ் பால், ஜெஸ்லின், ரஃபேல், மெடோனா அனைவரும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், உடலுள்ள சுகத்திற்காகவும், ஜெர்வின் படிக்கின்ற நீட் படிப்பை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மே 4ஆம் தேதி எழுதுகின்ற இந்த நீட் தேர்விலே சிறந்த வெற்றி பெற வேண்டும், நல்ல மார்க் எடுத்து மருத்துவ படிப்பிலே சேர்வதற்கு அந்தோணியார் அருள் செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் மரித்த பால்துறை, சவரிமுத்து, மரிய செல்வம், இஞ்ஞாசிமுத்து, குணாளன் என்னும் குடும்பத்திலே மரித்த முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை மரிய ரூபி இறந்த 8வது ஆண்டு நினைவு ஆண்டிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அற்புத அருளப்பன், மாதவடியான், மரிய நட்சத்திரம், மிக்கேல், ஆரோக்கியம்மாள் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், குடும்பத்தில் திருமண காரியத்தை ஆண்டவர் விரைவில் வழிநடத்த வேண்டும் என்றும், தீய சக்திகளிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், ராமச்சந்திரன் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இறையருள் பெறுவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய் அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் துன்ப நேரத்தில் உமது உதவியை கண்டுணர்ந்து கொள்வோமாக. ஆண்டவராக்கியதை கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தை 1 முதல் 6 முடிய. இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடமே உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கின்றார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களே, நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
அரசி போற்ற பெருக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 13வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 21 முதல் 33 முடிய. தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடர்களுள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமான் இஸ்காரியத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவிற்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாஸ் அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, எப்போது மானுட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர்ந்து வர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாய் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. அது இரவு நேரம். யூதாசு வெளியே போனான். இயேசுவை சுற்றி இருந்த சீடர்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது என்னவென்று தெரியாமல் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். அவர் மீண்டும் அவர்களுக்கு எடுத்து சொன்ன பொழுது அதில் பந்தியில் அமர்ந்திருந்த யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த வாசகங்களை நாம் கோர்த்து பார்க்கிற பொழுது செய்தி நறுக்கென்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு ஒளி, நானே உலகின் ஒளி என்று அவரே சொல்லியிருக்கிறார். தொடக்கத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலகத்தை படைக்கின்ற பொழுது ஒளி உண்டாகுக என்று தன்னிடம் இருக்கின்ற வெளிச்சத்தை உலகத்திற்கு கொடுத்து, இருண்டு கிடந்த உலகத்தில், இருள் பரவி இருந்த உலகத்தில் ஒளியை, வாழ்வை கொண்டு வந்தார். எனவே மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தின் பயணத்தில் எதை துணை கொண்டு நடக்க வேண்டும் என்றால் வெளிச்சத்தை, ஒளியை துணை கொண்டு நடக்க வேண்டும்.
ஒளியை துணை கொண்டு நடக்க வேண்டும் என்றால் ஒளியின் மூலமாக இருக்கிற, ஊற்றாக இருக்கிற ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் குழப்பம் இருக்கும், அறியாமை இருக்கும், புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லாமல் இருக்கும். இப்படி குழப்பமும் அறியாமையும் புரிந்து கொள்ளுகிற தன்மையும் இல்லை என்றால் அங்கே மாட்சிமை வெளிப்படாது. எப்போது ஒருவன் தன்னை மாட்சிப்படுத்த முடியும்? தன்னுள் இருக்கிற இறைமையை வெளிக்கொண்டு வந்து இதோ மாட்சிப்படுத்த முடியும் என்றால் விழிப்புணர்வு, தன்னை பற்றி முதலில் விழிப்புணர்வு. தான் யார்? பேதுருவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தான் யார் என்று. இயேசு ஒன்றை சொல்லுகிறார், இப்போது உன்னால் என்னை பின்தொடர முடியாது, ஆனால் பின்னர் நீ நிச்சயமாக செய்வாய் என்று. ஆனால் பேதுருவுக்கு என்ன நினைப்பு? இயேசுவை விட தான் பெரியவர் என்கின்ற நினைப்பு. எனவே தான் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ஏன் உம்மை பின்தொடர முடியாது? தேவைப்பட்டால் என்னுடைய உயிரையும் கொடுப்பேன். நீ கொடுப்பாய்தான், ஆனால் இப்போது இல்லை. சொல்லுகிறவர் இறைவன், தனக்கு கட்டளையிடுகிறவர் யார் என்பது கூட தெரியாத பேதுரு அங்கே திமிரி பேசுகிறார். எனவே தான் சொல்லப்படுகிறது. அப்படியா? அப்போ நீ மும்முறை மறுதலிக்க போகிறாய், அதன் பிறகுதான் சேவல் கூவும். அந்த முதலில் ஒரு ஆணவம், திமிர் இல்லை என்றால் இரண்டாவது இல்லாமல் போயிருக்கும். பாவம் பாவத்தை பெற்றெடுக்கும். பிரியமானவர்களே, எனவே பேதுருவுக்கு என்ன விழிப்புணர்வு வந்திருக்க வேண்டும்? நான் யாரோடு செல்லுகிறேன்? இயேசுவோடு. இயேசு இறைமகன், கடவுள். அவர் சொன்னால் சரியாக இருக்கும். ஆமேன் ஆண்டவரே, அவ்வளோதான். அப்படி சொல்லி சென்றால் அப்போது பின்பற்றி இருக்க மாட்டார். குறைந்தபட்சம் இந்த சேவல் கூவும் முன் மறுதலித்ததாவது நடக்காமல் இருக்கும். ஆர்வத்தினால் சொல்லிட்டோம், இயேசுவை பின்தொடர்ந்து வருவேன்னு அவரை இழுத்து கொண்டு போகிறார்கள். எனவே சொன்ன வாக்குக்காக, வீம்பிற்காக அவர் பின்னாலே போகிறார். வேடிக்கை பார்க்க. அதாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அங்கே ஒரு பெண்மணி கேட்கிறார், நீ குளிர் காய்ந்து கொண்டிருப்பவனே, நீயும் அந்த ஆளோடு ஒருவனாய் இருந்தவன் தானே? நீயும் கலிலேயன் தானே? அவரோடு உள்ளவன் தானே? எல்லாமே யார் தான் கேட்டா? பிலாத்து பேதுருவை கேட்கல, ஏரோது பேதுருவை கேட்கல. பிலாத்தோ பேதுருவோ அது ஏரோதோ கேட்டிருந்தா கூட பேதுரு மறுதலித்திருந்தால் சரி, ஐயோ பாவம் பிள்ளை பயத்தில் மறுதளிச்சிடுச்சு, புலம்பிடுது, ஐயோ பாவம்னு சொல்லலாம். ஒரு வேலை, அது வசனம் சொல்கிறது, வேலைக்காரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரத்தில் இல்லாத, பதவியில் இல்லாத, இவரை எந்த விதத்திலும் எந்த தீமையும் செய்ய இயலாத ஒரு பெண்மணி, சாதாரணமாக அந்த வீட்டில் வேலை செய்கின்ற ஒரு பெண்மணி கூட தம்பி அப்படின்னு உடனே ஐயோ. பிரியமானவர்களே, தன்னுடைய வீம்பிற்காக, ஆணவத்திற்காக ஒரு மனிதன் செயல்படுகிற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்துணை காரியங்கள் இப்படி செய்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு வாக்கை சொல்லிவிட்டோம் என்பதற்காக அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவர்கள், வேலை பார்க்கின்ற இடம், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே எல்லா இடத்திலும் ஏதோ ஒன்றை ஒரு நோக்கத்திற்காக சொல்லிவிட்டு உண்மை உரைக்கின்ற பொழுது, உண்மை மறுத்து இருக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறுகிறோமா இல்லையா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், விழிப்புணர்வு, உன்னை குறித்து விழிப்புணர்வு தேவை. அதுதான் பேதுருவுக்கு. தன்னோடு இருப்பவர் யார், எதை பெறுகிறோம் என்பது குறித்த விழிப்புணர்வு யூதாசுக்கு இல்லை. அவன் இல்லை என்றால் இருட்டை தோவி போவானா? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, நான் ஏன் இருட்டுக்குள்ளே போனோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், செய்ய இருப்பதை விரைவில் செய், உனக்கான சுதந்திரம் உண்டு, நீ கடவுளின் பிள்ளை, உனக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சுதந்திரத்தை கொண்டு நீ இருட்டை தேர்ந்தெடுக்கிறாயா, உன்னோடு இருக்கிற இறைவன் என்கின்ற வெளிச்சத்தை தேர்ந்தெடுக்கிறாயா? எனவே அன்பு குழந்தைகளே, நம்மை குறித்து விழிப்புணர்வு அடைவோம், நம்ம யாரோடு இருக்கிறோம் என்பது குறித்து விழிப்புணர்வு அடைவோம், இறைவனை குறித்த விழிப்புணர்வு அடைவோம். எனவே நாம் குழப்பமுற வேண்டிய தேவையில்லை, அறியாமல் திணற வேண்டிய தேவையில்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் வழியாய் நான் மாட்சி பெறுவேன். நாம் ஒவ்வொருவரும் கடவுளை பிடித்து கொண்டு வெளிச்சத்தை தேர்ந்தெடுத்து விழிப்புணர்வாய் எரிந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் அல்ல, ஆண்டவரே மாட்சிப்படுத்தப்படுகிறார். ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, தூய அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களுக்கு நிரந்தர வாழ்வை பெற்றுத் தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரம் துணிச்சாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த ஆன்மாக்களையும் இத்திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற பால்துறை, சபரிமுத்து, மரிய செல்வம், இஞ்ஞாசிமுத்து, குணாளன், மரிய ரூபி, அற்புத அருளப்பன், மாதவடியான், மரிய நட்சத்திரம், மிக்கேல், ஆரோக்கிய அம்மாள் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகொந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இனிது
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, தவக்காலத்தின் புனித வாரத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். விழிப்புணர்வு அடைய வேண்டும். எனவே புதன், வியாழன், வெள்ளி, சனி ஒரு 4 நாட்கள் நமக்கு இன்னும் மீதம் இருக்கிறது. எவ்வளவு இயலுமோ அவ்வளவு அமைதி நிலை அடைவோம். ஒரு அமைதி நிலையில்தான் நம்மை பற்றி நாம் சிந்திக்க முடியும், நாம் விழிப்புணர்வு அடைய முடியும். நம்மை சுற்றி யார் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இறைவனோடு நாம் எவ்வளவு ஒன்றித்திருக்கிறோம் என்பது தெரியும். எனவே தொடர்ந்து 4 நாட்கள் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நம்மை நாமே அமைதிப்படுத்தி பரிசுத்தம், ஆண்டவருடைய பரிசுத்தம் நம்மை அப்படியே நிரப்ப இந்த நாட்களை ரொம்ப பக்தியோடு ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இந்த தெய்வீக திருவிருந்திற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருவிருந்தின் ஆற்றல் எங்களை எந்நாளும் அது பேரின்பத்தால் நிரப்புவதாக. ஆண்டவராக்கி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.